செய்தியை பார்த்து வருகிறோம். அரியலூரில் நாளை தாவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்வதற்கான அனுமதி இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை திருச்சியில் தனது அரசியல் பரப்புரையை தொடங்கும் நடிகர் விஜய் திருச்சியில் பரப்புரையை முடித்துக் கொண்டு அரியலூரிலும் நாளை பரப்புரை செய்யவிருக்கும் நிலையில் அதற்கான அனுமதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. அரியலூரில் நாளை தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் அதற்கான அனுமதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. முன்னதாக திருச்சியில் அவர் பரப்புரை செய்யும் இடத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் ரகுவரன் தந்த விவரங்களை பார்த்திருந்தோம். இதனைத் தொடர்ந்து தற்போது அரியலூரில் அவர் நாளை பரப்புரை செய்யவிருக்கும் நிலையில் அதற்கான அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கலைவாணன் இணைந்திருக்கிறார். கலைவாணன், விவரம் என்ன? கண்டிப்பாக லவண்யா, அரியலூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை மாலை பிரச்சாரம் செய்ய உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். காலை திருச்சியிலிருந்து மக்களை சந்திக்கும் விஜய் நாளை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணிக்கு அரியலூர் அண்ணா சிலை மக்களை சந்தித்து உரையாற்றுகிறார். இதற்கான விஜய் வரும் பாதையை குறித்து தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இதற்கான தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் உள்ள போலீசார்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். எதற்கு என்று கேட்டால், அதாவது அண்ணா சிலையில் தமிழக வெற்றி கழகம் கூட்டம் நடத்துவதற்காக பிரச்சாரம் பண்ணுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் மட்டும் வெளியேறு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரவில்லை. இவர்களுக்கு வரும் பாதை, அதாவது மக்கள் நடமாட்டம் உள்ள கூட்டம் உள்ள பாதையில் வருவதற்கு அனுமதி இல்லாமல் அவுற்று புறவைச்சாலையில் வருவதற்கான அனுமதி மட்டுமே வழங்கப்படும் என காவல்துறையில் சொல்லப்பட்டதால் காவல்துறையினரும் கட்சி நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கலைவாணன்.